Okay. January 1st month உங்களுக்கான ரீடிங், உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கிறது? ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த கார்டு நான் ஆல்ரெடி ஷஃபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் கார்டு இது தான் வந்துச்சு. இருந்தாலும் நான் வந்துட்டு திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப ஷஃபிள் பண்ணேன், திரும்ப வந்துச்சு சேம் கார்டு. அவுல் சீதா. ஓகே, இந்த கார்டு இருக்கட்டும், நான் சொல்கிறேன். உங்களோட எனர்ஜி இந்த மந்த் ஸ்டார்டில் எப்படி இருக்குன்னா, டோட்டல் ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஃப்ரெஷ் எனர்ஜி. எதுக்கும் பயப்படாமல் ஒரு வேகம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க உங்களுடைய லைஃப்பில். இந்த ஒரு நியூ இயர், ஒரு நியூ எனர்ஜியில் உங்கள் எனர்ஜியும் ஒரு நியூ எனர்ஜியாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு சீதா எப்படி ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயம் பார்த்துச்சுன்னா அந்த விஷயம் அடையிறதுக்காக அந்த ஸ்பீடு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஸ்பீடில் தான் இருக்கிறீங்க. அதே சமயம் உங்களுடைய மைண்ட் ரொம்பவே ஒரு டேஞ்சரஸ் மைண்டாக இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுடைய ஒரு பாதியை தான் இவ்வளோ நாள் உங்களை சுற்றி இருக்கவங்களும் சில பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் மீதி உங்களுடைய இன்னொரு ஃபேஸுன்றது இனிமே தான் நீங்கள் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பப்ளிக்லி இவ்வளோ நாள் நீங்கள் மறைச்சி வச்ச சில விஷயங்கள், உங்களுடைய அந்த குணம், உங்களுடைய ஒரு உண்மையான அந்த ரியல் ஃபேஸ், உங்களுடைய ஒர்த், இந்த வேல்யூன்றது இந்த உலகத்துக்கு நீங்கள் கட்ட போகிறீங்க. உலகம்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். சரியா? ரொம்பவே ஒரு மேஸ்குலன் எனர்ஜியில் இருக்கீங்க. ரொம்ப மேஸ்குலன் எனர்ஜி, ஏர் எனர்ஜி, பைசிஸ் எனர்ஜி இருக்கலாம், எர்த் எனர்ஜி இருக்குது, எர்த், ஏர், வாட்டர் எனர்ஜி. இப்போ நீங்கள் உங்களோட ஃபேஸ் வந்துட்டு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த விதமான ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் ஒரு உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு, நிறைய பேர் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு அந்த விதமான ஒரு வேகம், அந்த யோசிக்கிற அந்த விதம் எல்லாமே இருக்குது. டோட்டல் சேஞ்ச். உங்களுடைய லைஃப், உங்களுடைய இப்போ நீங்கள் இந்த புது வருஷம், இந்த எனர்ஜி வந்து ஒரு டோட்டல் சேஞ்ச். நீங்கள் பார்க்குற அந்த பார்வை ரொம்ப சேஞ்ச். நீங்கள் யோசிக்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்கள் மைண்டில் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்றது யாருக்கும் தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சைலண்ட்டாக நிறைய விஷயங்கள் மூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. டோட்டல் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க உங்கள் எனர்ஜி. சில பேர் நீங்கள் வந்துட்டு சில பேருக்காக சொல்கிறேன், சில பேர் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து நம்ம நல்லவங்களாகவே இருந்துட்டோம், கொஞ்சம் அந்த பேக் அந்த மாதிரியான ஒரு பர்சனாகவும் சில நேரத்தில் நம்ம அந்த ரோல் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. சில நேரத்தில் நல்ல விஷயங்களுக்காக நல்ல விதமாக அந்த ரோலும் நம்ம இனிமேல் ப்ளே பண்ணுவோம். நம்ம வந்துட்டு எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. நம்மளுடைய ஒர்த் என்னன்றது நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்மக்கிட்ட பேசணும்னா ஒரு விஷயம், நம்மக்கிட்ட வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயம்னா, நமக்கான ஒர்த், நமக்கான அந்த இது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட நெருங்கி வரணும். தேவையில்லாத பர்சன்ஸ், தேவையில்லாத ஒரு நெகட்டிவாக இருக்கிற பர்சன்ஸ், அவங்க அந்த மாதிரி எனர்ஜிலாம் நீங்கள் இப்போ டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டீங்க.
டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கிறீங்க. ரொம்ப 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 ஒரு சீக்ரெட் பர்சனாக இருக்கிறீங்க. எல்லா விஷயமும் ஜஸ்ட் ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் யாருக்குமே இப்போ நீங்கள் தெரியப்படுத்தலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்றது தெரியப்படுத்தலை. ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கீங்க. உங்களுடைய ஒரு டார்க் சைட் இந்த வாட்டி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு நல்ல விதமாகவே ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. எல்லாருக்குமே சில நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும் போதும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்காக சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக கொஞ்சம் அந்த டார்க் அந்த எனர்ஜி கொஞ்சம் நீங்கள் இந்த வாட்டி ப்ளே பண்ணணும். ஆனால் மற்றவங்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நம்ம பண்ணணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. எப்படியாவது இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு வெறியில் தெரியுறீங்க. பயங்கர வெறி, பயங்கர ஃபோக்கஸ், பயங்கர பிளான், பயங்கர சீக்ரெட். உங்களை பார்த்தாவே பயப்படுற அளவுக்கு இருக்காங்க. இந்த மாதிரியான எனர்ஜி சுத்தமாக கிடையாது. ரொம்ப ஃப்ரெஷ் எனர்ஜி தான் என்னால் இங்கே ஃபீல் பண்ண முடியுது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ் எனர்ஜியாக இருக்கீங்க. டோட்டல் சேஞ்ச் எனர்ஜி. இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி எந்த எனர்ஜியுமே உங்களுக்குள்ள கிடையாது. ஒரு எம்பரர் அந்த மாதிரியான எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை சாதிக்கணுன்றதுல. நிறைய பேர் உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் உங்ககிட்ட நெருங்கி வரத்துக்கும் நிறைய பேர் பயப்படுவாங்க. ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும், பேசணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. உங்களை பார்த்தாலே அந்த பயம் அவங்களுக்குள்ளே வரும். சில விஷயங்கள் அந்த பயம் வரும் அவங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ ரொம்ப சேஞ்ச்டு பர்சனாக தெரியுறீங்க. நீங்கள் ரொம்ப சேஞ்ச். சில பேர் எம்பரர் எனர்ஜின்னு சொன்னேன் இல்லையா, மைண்டில் எனக்கு வந்துச்சு வரும்னு சொல்லிட்டு இந்த கார்டு கண்டிப்பாக வந்துருச்சு. இந்த ஒரு குயின் ஆஃப் பென்டக்கிள். எம்ப்ரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், எம்ப்ரஸ் இருக்கு. மேபி எம்ப்ரஸ் வரதா கூட இருக்கலாம் கார்டு. ஆனால் எனக்கு இந்த கார்டு ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜியாக தான் தெரிஞ்சது. எனக்கு ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க இப்போ. நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. இவ்வளோ காலமாக நீங்கள் வந்துட்டு அதுக்கான முயற்சி எடுக்கணும் தான் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உலகமே எதிர்த்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ் அடையணுன்றதுல குறிக்கோள் அதிகமாகிடுச்சு. ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க. இப்போது இந்த மந்த் ஸ்டார்ட்லேருந்தே உங்ககிட்ட ஒரு நியூ எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்திருக்கு. நியூ எனர்ஜி ரொம்ப 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 சீக்ரெட். உங்களுடைய அந்த பேட் அந்த ஒரு பர்சனாலிட்டியை, பேட் பர்சனாலிட்டி, பேட்னா தப்பான பர்சனாலிட்டி கிடையாது, அந்த டார்க். சில நேரத்தில் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் என்ன மாதிரியான கேம்ஸ் அவங்க மைண்டில் இருக்கோ, அவங்க விளையாடுறாங்களோ அந்த கேமில் நீங்களும் அவங்கள மாதிரியே போயிட்டு நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை சாதிக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கீங்க. அவங்க கேம்லேயே நீங்கள் அவங்கள வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இது உங்கள் மைண்டில் தான் வச்சுருக்கீங்க. அவங்க கேம்லேயே அவங்கள தோக்கடிக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த லைஃப்பில் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் புதுவிதமாய் புதுவிதமாய் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு வரப்போகுது. சக்ஸஸ், உங்களுக்கான சக்ஸஸ். ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஃப்ரெஷ் எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இங்கே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் எனர்ஜி. கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கான அந்த சக்ஸஸ், அதுக்காக தான் நீங்கள் இப்போ எல்லாமே பிளான் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நாள் நம்ம ஒரு ஸ்டக் எனர்ஜி, ஒரு
எப்போவுமே ஒரு லைஃப்பில் எதுவுமே நிறைவேறாத ஆசையோடு இருக்கிற அந்த பர்சன் அந்த எனர்ஜி சேஞ்ச் பண்ணி உங்கள் லைஃப்க்கான ஒரு உங்கள் நியூ லைஃப்காக ஆக்ஷன் எடுக்கணுன்றது ரிவர்ஸில் இருக்குது. ஆக்ஷன் இனிமேல் தான் நீங்கள் எடுக்கணுன்றத ரொம்ப குறிக்கோளாக இருக்கீங்க. டவர் எனர்ஜி சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்களுடைய லைஃப் சேஞ்ச் டோட்டல் சேஞ்ச். எந்த ஒரு பேட் எனர்ஜி, பேட் ஒரு தாட்ஸ், ஒரு பாஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நீங்கள் இப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வரல. எல்லாமே டோட்டலாக வந்துட்டு ஒரு புது ஒரு நியூ பர்சனாக தான் இந்த அடி எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த நியூ மந்தில் கண்டிப்பாக ஒரு பயங்கர ஒரு ஃபோர்ஸில் ஒரு பவரில் தான் இருக்கிறீங்க. எப்படியோ இந்த வருஷம் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம்ன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. இந்த வாட்டி உங்களுக்கு கிடைக்கிற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எந்த ஒரு சான்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணுறதா கிடையாது. டெடிகேட்டடாக இருக்கீங்க எல்லா விஷயத்துக்கும். இப்போ நீங்கள் தயாராக ஒரு ஃபுல் இதில் இருக்கீங்க, பவரில். எந்த ஒரு விஷயத்தும் விடுறதா கிடையாது. உங்கள் லைஃப்பில் இழந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் திரும்ப வேறு விதமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி யோசிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு சில பேர் ரொம்பவே தயாராக இருக்கிறீங்க. உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணுறது தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பதிலடி, அவங்களுக்கு நீங்கள் எடுக்க போகிற அந்த ரெவெஞ்ச், அது எல்லாமே வந்து நீங்கள் உங்களை மாற்றி உங்கள் லைஃப் நீங்கள் எப்படி நீங்கள் செட்டில் பண்ணுறீங்களோ இந்த வருஷத்தில், அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பதிலடி. அந்த ஒரு கோவம் சொல்ல முடியாது, அந்த ஃபீல் எனக்கு தெரியுது. எனக்கு ஓகே. ஓகே, ரீடிங் எல்லாருக்கும் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரீடிங் எடுக்கலாமா வேணாம்னு சொல்லி மைண்ட் செட்லேயே உட்காந்துட்டே இருந்தேன். என்னமோ ஒரு மாதிரி மந்த்து ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டைம்லேயே நான் ஃபஸ்ட் டேலேயே கொஞ்சம் அமைதி அப்படியே இருக்கணும்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. இருந்தாலும் சரி, நம்ம நேற்றும் ரீடிங் பண்ணலாம், இன்றைக்கி ஒரு ஷார்ட் ரீடிங்காக இருந்தாலும் நம்ம பண்ணிடலான்றதுனால தான் இம்ப்ரெஸ் பேசிகிட்டே இருக்கேன். நான் கவனிக்கவே இல்லை. பேசிட்டு பார்க்குறேன், ஆனால் கவனிக்கல. சொன்னேன் இல்லை, எம்ப்ரெஸ் எனர்ஜி சொல்லிகிட்டே இருக்கேன். எம்ப்ரெஸ் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு ப்ரூஃப். உங்கள் லைஃப் சேஞ்ச். இந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு நல்ல வருஷமாக நிறைய விஷயங்கள் சாதிச்சு நீங்கள் லைஃப்பில் முன்னேறி போகக்கூடிய வருஷமாக அமைய போகுது. நிறைய விஷயங்கள் இன்னும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. சில விஷயங்களுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த விஷயங்களுக்கான ஆன்சர்ஸ் தெரிய வரும். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமை வைங்க. ஒவ்வொன்றா அந்த முடிச்சு அவிழ்ந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக தெரிய வரும். யாருக்கும் இந்த மெசேஜ். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ், ஹாப்பி நியூ இயர்.